ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து பிரியாணினா ரொம்பவே பிடிக்கும். பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 வாரம் ஆச்சு பிரியாணி சாப்பிட்டு. பிரியாணி கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. சரி பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு சிக்கனு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு 2, தக்காளி 2, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி மசாலா, சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நெய். வாங்க எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி வந்து இங்கே கிடைக்கிற பொன்னி அரிசி தான். இந்த அரிசி வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி செஞ்சால். நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்கேன். 3 கிளாஸ் அரிசி எடுத்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. ஊற வச்சுட்டு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இந்த அளவு கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். 3 கிளாஸு. ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு வந்து ஊற்ற போகிறேன் நான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கழுவி ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா ஊறட்டும். இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர் நல்லா சூடு ஏறினதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் நல்லா சூடு ஏறின பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சுக்க பிறகு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். ஒன்றும் அதிகமாக தான் அரைச்சிருந்தேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வதங்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வரணும். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதங்கணும். இது அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். வதங்கிருச்சு. இப்போ வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெட் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கலருக்கு. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி, அதை வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா கலக்கி விட்டுட்டு மசாலா உள்ளே இறங்குற மாதிரி கலக்கி விட்டுருங்க. கலக்கி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சிம்லேயே நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதனால் வந்து 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதித்து வரணும் தண்ணி.
இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ உப்பு பத்துதா என்னன்ட்டு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரணும். குக்கர் மூடி போட வேண்டாம், தட்டு போட்டு மூடிக்கோங்க. இந்த அரிசி நல்லா கொதித்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரையும் அப்படியே பிளேட் போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வர ஸ்டேஜில் தான் குக்கர் மூடி போடணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு விசில் தான் வைக்க போகிறேன். விசில் வந்தவுடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். சைடில் வந்து முட்டையும் வேக வச்சுருந்தேன். பிரியாணிக்கு சைடில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க, வெனிலா ஃப்ளேவரு. அதை தம்பி சாப்பிட்டுன்னு இருந்தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து ஆஃபரில் வந்து 120 ரூபா என்னவோ போட்டிருந்தாங்க. ஒர்த்து தான் 120 ரூபா அப்படின்னா. நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. அது பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குக்கரும் விசில் வந்துருச்சு, ஒரு விசில். அதை இறக்கி வச்சிட்றேன். விசில் வந்ததும் இறக்கி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுறணும் கொஞ்ச நேரம். அதில் இருக்க கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு தான் ஓப்பன் பண்ணணும். அது வரைக்கும் நான் வந்து முட்டையை உரித்து வச்சுக்கிறேன். நானும் தம்பி சேர்ந்து தான் உரிச்சிட்ருந்தோம். முட்டையை நல்லா வந்து ஓடோடு கீழே வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம் உரித்தா வந்து முட்டை ஓடு வந்து நல்லா ஈஸியாக வந்துடும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல். பாருங்கள், பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டேன், எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக வந்துருந்தது பிரியாணி. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நான் சும்மா சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன் நான். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே போட்டு கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் சாப்பிடும்போது டைம் 9 மணி ஆகிடுச்சு. தயிர் இல்லை, அதனால் வெறும் வெங்காயம் கட் பண்ணி முட்டை வச்சு பிரியாணி சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது உண்மையிலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.